சூரத்துல் பக்ரா வசனம் 37. பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில சொற்களை பெற்று கொண்டார். அவற்றை வைத்து அவர் மன்னிப்பு கோரினார். ஆதலால் அல்லாஹ் அவரை மன்னித்தான். அவனே மிகவும் பாவமீட்சி அளிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு செல்லுமாறு கட்டளையிடப்பட்ட ஆதி மனிதர் ஆதம் அவர்கள் தாம் புரிந்துவிட்ட தவறுக்காக வருந்தினார்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி மீட்சி பெற வேண்டும் என பெரிதும் விரும்பினார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொண்ட இறைவன் தன்னிடம் எவ்வாறு பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தைகளால் ஆதம் அவர்கள் பாவ மன்னிப்பு கோர இறைவனும் அதை ஏற்றான். அந்த சொற்கள் என்ன என்பதை வேறொரு வசனம் விவரிக்கின்றது. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிடில் நாங்கள் இழப்புக்கு உரியவர்கள் ஆகிவிடுவோம் என்று ஆதம் ஹவ்வா ஆகிய இருவரும் கூறினர். அத்தியாயம் 7 வசனம் 23. பாவம் மன்னிப்பு வார்த்தைகள். அபு ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஆதம் அவர்கள் அந்த தவறை செய்தபோது, இறைவா, நான் பாவ மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டால் என்னை மன்னிப்பாயா என்று இறைவனிடம் கேட்டார்கள். அப்படியானால் உம்மை மீண்டும் சொர்க்கத்தில் நான் நுழையச் செய்வேன் என்று இறைவன் கூறினான். இவைதான் அந்த வார்த்தைகள். அவற்றில் மேற்சொன்ன அந்த துவாவும் அடங்கும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனம் தொடர்பாக கூறுகிறார்கள். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வபிஹம்திக் ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி இன்னக கைருல் காஃபிரீன். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வபிஹம்திக் ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபர்ஹம்னி இன்னக கைருல் ராஹிமீன். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வபிஹம்திக் ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபதுஃப் அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் என்பவையே அந்த வார்த்தைகள் ஆகும். பொருள்: இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை துதிக்கின்றேன், உன் புகழ் பாடுகின்றேன். இறைவா, எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன். எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. மன்னிப்பவர்களில் நீயே சிறந்தவன். இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை துதிக்கின்றேன், உன் புகழ் பாடுகின்றேன். இறைவா, எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன். எனவே எனக்கு கருணை காட்டுவாயாக. கருணையாளர்களில் நீயே சிறந்தவன். இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உன்னை துதிக்கின்றேன், உன் புகழ் பாடுகின்றேன். இறைவா, எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன். எனவே எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. நீயே மிகவும் பாவமீட்சி அளிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவாய். அவன் மிகவும் பாவ மீட்சி அளிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான் என்ற தொடர் அல்லாஹ்விடம் யார் பாவ மன்னிப்பு கோரி அவனிடம் திரும்பினாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை உணர்த்துகின்றது. இதை போன்றே அல்லாஹ் பின்வரும் வசனங்களில் கூறியுள்ளான். தன் அடியார்களிடமிருந்து பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அத்தியாயம் 9 வசனம் 104. ஒருவர் தீமை செய்துவிட்டாலோ அல்லது தமக்குத்தாமே அநீதி இழைத்து விட்டாலோ அதன் பின்னர் அவர் அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ்வை மிகவும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் அவர் காண்பார். அத்தியாயம் 4 வசனம் 110. யார் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோரி நற்செயல் புரிகிறாரோ அவர்தான் முற்றிலும் அல்லாஹ்விடம் திரும்புகிறார். அத்தியாயம் 25 வசனம் 71. இன்னும் இது போன்ற பல வசனங்கள் இறைவன் பாவங்களை மன்னிக்கின்றான், பாவ மன்னிப்பு கோருவரின் கோரிக்கையை ஏற்கின்றான் என்பதை காட்டுகின்றது. இது தன் படைப்புகளிடம் இறைவன் காட்டும் கனிவும் தன் அடியார்களுக்கு அவன் செய்யும் கருணையும் ஆகும். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே மிகவும் மன்னிப்போனும் மிகவும் கருணையாளனும் ஆவான்.